Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 10, Principles of Literary Criticism, and we are discussing Aristotle's Poetics in detail. And now we have come to Chapter 7. And Chapter 7 deals with the structure of a plot. In the previous chapters, we saw what are the 6 elements of a tragedy. ட்ராஜடிக்குன்னு ஒரு 6 elements இருக்கு. அந்த எலிமெண்ட்டுடைய ஆர்டரிங் பார்த்தோம். First plot, then comes character. What comes in the third place? What comes in the third place? Thoughts. Yeah, third place is plot. Plot, the first place plot. It is called the soul. The second one is character. The third one is thought. The fourth one is diction. Fifth one is song. Sixth one is spectacle. இதுதான் சொல்லியிருக்காரு. இப்ப பிளாட்டை பத்தி அப்படியே டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சாப்டர் 7ல அரிஸ்டாட்டில் இறங்கி இருக்காரு. இப்ப அவர் சொல்லும் பொழுது வாட் இஸ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே வந்து ட்ராஜடியை சொல்லும் பொழுது ட்ராஜடி இஸ் த இமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன் which is complete, which is whole, and which has a certain magnitude, a certain impact அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப 3 விஷயம், கம்ப்ளீட், அது ஹோலா இருக்கணும், அப்புறம் மேக்னிடியூட் இருக்கணும்னு சொன்னார். இப்ப இந்த ஹோல் அப்படிங்கிறது என்ன? What, when do we call certain thing as a whole? A wholesome personality. When can we call a writing as a wholesome writing? அப்படின்னா அதுக்கு ஒரு 3 எலமெண்ட் இருக்கணுங்கிறார். Any drama or any writing to be whole should have 3 elements. One is there should be a clear cut beginning. அப்புறம் ஒரு பாடி ஆஃப் த எஸ்ஸே இருக்கணும், அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். இந்த 3 இருக்கணும். இட்ஸ் கால் த மிடில், த பிகினிங், மிடில், எண்ட். BME ஷார்ட் ஃபார்மா அப்படிதான் சொல்லுவாங்க, BME. அது ரைட்டிங்கா இருந்தாலும் சரி, BME ஸ்ட்ரக்சர் ஷுட் பி ஃபாலோட். BME BME அப்படின்னா ஒரு நல்ல பிகினிங் இருக்கணும், சூப்பரா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க தெரியணும். அந்த இன்ட்ரடக்ஷன்ல ஒரு ஐடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஐடியா அல்லது ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டை ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 2-3 பேராகிராஃப் இருக்கணும். அல்லது அந்த ஆர்கியூமெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு எவிடன்சஸ் ஒரு 2-3 பேராகிராஃப்ல கொடுத்து திருப்பியும் முன்னாடி நம்ம சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சொன்னோம் இல்லையா, அதை அப்படியே சம்ம பண்ணணும். ரீவேர்டு பண்ணீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். So what is the governing principle for a well constructed plot அப்படின்னா it should follow the principle of BME. நிறைய PhD entrance examல இதை கேட்டிருக்காங்க. The principle for a plot is BME, beginning, middle, end. அப்ப அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அது பிளாட்டாக இருக்க முடியாது. இட் இஸ் நாட் அ குட் பிளாட் அப்படின்னு அரிஸ்டாட்டில் ராணி தரத்மா சொல்லிட்டார். Now we move on to chapter 8. What is this unity? அந்த ஹோல்ங்கிறது வந்து நம்ம what is definition of tragedy? இந்த previous chapter பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு. What is definition of tragedy? Imitation of action that is complete, that is whole and has a certain magnitude. In the completeness அப்படிங்கும்போது he speaks about the unity. ஒரு term யூஸ் பண்றாரு. என்ன term பயன்படுத்துறாரு? யூனிட்டி. யூனிட்டி அப்படிங்கிறது வந்து எதோட கனெக்ட் ஆகுது? the complete அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணாரு. சாரி, doesn't work out. Complete அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாரு. ட்ராஜடி இஸ் இமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன் which is complete. கம்ப்ளீட்னா ஒன்றும் இல்லை, இட் ஷுட் பி a unified plot. அப்ப நார்மலா அந்த யூனிஃபைடு பிளாட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு சொல்றாரு, this unity of plot does not in any way connected to the unity of the hero. Hero is only a small element in the whole of cosmos. அப்ப இந்த யூனிட்டி ஆஃப் பிளாட்டை வந்து அந்த ஹீரோவுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸோட லிங்க் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் அ வெரி பிக் எரர்.
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு அரிஸ்டாட்டில். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெர்குலஸ் இஸ் ஒன் மேன், பட் நேச்சர் தட் சரவுண்டட் ஹெர்குலஸ் இஸ் மல்டிஃபேசட்டட். ஆனா என்ன பண்ணாங்க, ஹெர்குலஸை பத்தி ஒர்க் எழுதினவங்க எல்லாம், all the poets who composed Heraclid or Theseid Heraclidலாம் ஒண்ணும் இல்ல, works on Hercules. ஹெர்குலஸை பத்தி எழுதும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, they reduced unity to the unity of the hero, but this is a very wrong approach அப்படின்னு யார் சொல்றா, அரிஸ்டாட்டில் சொல்லிட்டு, சரியான அப்ரோச் யாருக்கிட்ட சார் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனிட்டி ஆஃப் பிளாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் கோ டு Homer. You should go to Homer, who is very good in plot construction according to Aristotle. Homer. இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே போதும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஸ்டோரி இஸ் நாட் நீடட் ஃபார் us. Both in Iliad and Odyssey, he has followed very good plot construction. Okay, அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றார். இப்போ we go to chapter number 9. In chapter number 9, he speaks about what is the language of poetry and what is the nature of poetry. அப்ப போயட்ரிக்குன்னு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், போயட்ரினா அது வேர்ஸ் ஃபார்ம்ல இருக்கணும் சார், ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டிஸ்ல தெளிவா அரிஸ்டாட்டில் ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாரு. என்னன்னா, போயட்ரினா வேர்ஸ்ல மட்டும் தான் எழுதணும் அவசியம் இல்ல, இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் இன் ப்ரோஸ் ஃபார்மேட். And then என்ன சொல்றாரு பாருங்க, what is the difference between a poet and a historian? அதையும் இங்க அட்டெண்ட் பண்றாரு. What is the difference between a poet and a historian? The difference between a poet and a historian is not in the writing in prose or in verse, but the focus. Poet என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் அப்படியே ஃபேக்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷனோட எழுதுவாரு. ஆனா ஹிஸ்டோரியன் என்ன பண்ணுவான், வெறும் ஃபேக்ட் மட்டும்தான். Did you get that, teachers? Historian focuses only on fact, whereas poet focuses on fact plus என்ன யூஸ் பண்ணுவாரு, என்னத்தை ஆட் பண்ணுவாரு, fact plus imagination. For what? In order to arrive at pleasure, and through pleasure he takes us close to reality. This is the work of a poet. அப்ப போயட்டும் ஹிஸ்டோரியனும் இந்த இடத்துல தான், சாரி எப்படியோ மாறிடுச்சா, இஸ் இட் கிளியர் டீச்சர்ஸ்? ஏதோ மாறிடுச்சா அப்படி வந்துருச்சு. ஒரு போயட்டுக்கும் ஹிஸ்டோரியனுக்கும் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த அப்ரோச், நாட் இந்த language that they use அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாரு. Now ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, even great histories were written using verse form. இதே மாதிரி அப்ரோச் இன்னொரு ட்ரீட்டிஸ்ல இருக்கு. What do you find that, teachers? Aristotle has stated here that historians even use verse form. Historians verse form மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல, அவங்க verse form கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னாரு. இன்னொருத்தரும் இதே சொல்லியிருப்பாரு இங்கிலீஷ் வேர்ல்டுல ஒரு கிரிட்டிக். யார் அது? ரீகால் பண்ண முடியலையா? சர் பிலிப் சிட்னி. சர் பிலிப் சிட்னி. சர் பிலிப் சிட்னியும் அதை பத்தி பேசியிருக்காரு. The difference between a poet and historian பத்தி பேசியிருக்காரு. The difference between a poet and a philosopher பத்தி பேசியிருக்காரு. ஏன் பேஸ் பண்ணி அவர் இந்த வேலையை பண்ணாரு அப்படின்னா, அரிஸ்டாட்டிலோட இந்த ட்ரீட்டிஸை பேஸ் பண்ணி தான் அவரு அங்க போயட்ரிய டிஃபெண்ட் பண்றாரு. அவர் சொல்ற ஹிஸ்டரிக்கு மேல, பிலாசபிக்கு மேலதான் போயட்ரி, எல்லாத்துக்கும் மேல ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அதுதான் பொயட்டிக் ஃபார்ம். இட் இஸ் டிவைன் அப்படின்னு சர் பிலிப் சிட்னி சொல்லியிருப்பாரு. அதுக்கான பேஸ் இங்க அரிஸ்டாட்டில் தான் இருக்கு. Now
which historian wrote in verse form according to Aristotle அப்படின்னா Herodotus wrote his historical treatise in verse form. Next one, poetry பத்தி சொல்றாரு. Poetry, what is the nature of poetry? Poetry is more philosophical. It is higher than history because poetry deals with universal ideas பத்தி பேசுறது poetry. History speaks about particular ideas. இதே ஐடியாவை இன்னொருத்தனும் சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாரு? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுல இங்கிலீஷ் ட்ரெடிஷன்ல சர் பிலிப் சிட்னி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் the nature of tragedy is universal அப்படின்னு டாக்டர் சாமுவல் ஜான்சன் ப்ரிஃபர்ஸ் டு ஷேக்ஸ்பியர்ல சொல்லியிருப்பார். He will call William Shakespeare as a nature poet. He is equating Shakespeare with the ancient writers and says he is more ancient than the ancient writers அப்படின்னு சொல்லுவார். Did you follow all these things he says? இதெல்லாம் கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்ப poetry is higher than philosophy and higher than history. இது இந்த மாதிரி வேற மாதிரி சொல்லணும். To put it in other words, poetry incorporates both a philosophical approach and historical approach. இப்படியும் எடுத்துக்கலாம். Do you understand these features? Yes, sir. Okay, அதுக்கு அடுத்து இங்க வந்துருங்க. What type of plot is the worst? அப்படின்னா according to Aristotle, episodic plot is the worst form of plots. Episodic plot இருக்கக்கூடாது சார் அப்படிங்கிறார். I don't want episodic plot in drama அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, why is tragedy great அப்படின்னு கேட்டீங்கன்னா, it inspires fear and pity. So tragedy is great and a plot is to be well constructed அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் நம்பர் 10க்கு போகும்போது he speaks about types of plot. What are the two types of plot? plot வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாரு. எத்தனை விதமா பிரிக்கிறாரு? Two types of plots. What are the two types of plots? Simple plot, complex plot. What is simple plot? அப்படிங்கறத இங்க டெஃபினிஷனா கொடுத்திருக்கிறார். What is simple plot? An action which is one and continuous in the sense above defined, I call simple. ஒரே ஒரு ஆக்ஷன் அப்படியே கண்டினியூஸா இருக்கணும். And என்ன இருக்கும்? I call simple when the change of fortune takes place without reversal of the situation and without recognition. அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அப்படியே போயிட்டு இருக்கு, அங்க வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன் நடக்கணும், பட் வித்அவுட் ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன் அண்ட் வித்அவுட் ரெகக்னிஷன். ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு அவர் கொடுத்த பேர் என்ன? பெரிபிட்டியா. அண்ட் ரெகக்னிஷனுக்கு அவர் கொடுத்த கிரீக் டேர்ம் என்ன? அனக்னாரிசிஸ். இந்த ரெண்டுமே இல்லாம ஒரு ஸ்டோரியில சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன் நடக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது சிம்பிள் பிளாட் சார், எந்த கன்ஃபியூஷன் இல்லாம போகும். அதுல எந்த குடும்பமும் பிரியாம பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு ஜாயின் பண்ணாம வந்ததுன்னா அது வந்து சிம்பிள் பிளாட். நேச்சுரலா ஒரு ஸ்டோரி தொடங்கி உங்களை போய்கிட்டே இருக்கு. இல்ல ஒரு குடும்பம் முதவே பிரிஞ்சு போய் 4 பிள்ளைங்க 4 ஊருக்கு போகுது, 4 பிள்ளைங்களும் வேற வேற. நீங்க பாக்குறீங்க ஒரு படம் வந்துச்சு, தெப்பச்சி வந்த வானம். ஒரு ஆளு ஒரு தாதா, அந்த தாதாவுக்கு எத்தனை பசங்க இருப்பாங்க? they will fight for power. வேற வேற ஆங்கிள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியா யாரு உண்மையாலுமே அந்த ஆளை கொன்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பெரிய குழப்பமா இருக்கும். அப்படி ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா it involves reversal or recognition, or it involves both. A plot which has a change which is accompanied by the two elements. One is reversal of situation இருக்கணும், அல்லது recognition இருக்கலாம், அல்லது ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா it is called complex plot.
Did you get the definition of a simple plot, complex plot, teachers? Simple சொல்லணும்னா a plot without a reversal of situation or recognition, அது வந்து simple. இல்ல a plot which involves reversal or recognition or which involves both, அது வந்து complex. ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடுறார். Are you there? Now we are moving to chapter 11. What is chapter 11? He is going to define, okay, definition of reversal of situation and definition of recognition. What is recognition? What is reversal of situation? இதை பேஸ் பண்ணி definition questions கேட்கலாம். Okay, what is reversal of situation அப்படிங்கிறீங்கன்னா, reversal of situation is a change. பேசிக்கா அது சேஞ்சுக்கான ஒரு எலமெண்ட். ஸ்டோரியோட ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஆக்ஷன் ஒரு இடத்துல ஒரு யூ டர்ன் போட்டு ஆப்போசிட்ல போகும். அதுதான் அதை சொல்லியிருக்காங்க. Reversal of situation is a change by which the action veers around in its opposite, subject always to one rule of probability or necessity. அப்படியே போயிட்டு இருக்கு, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு யூ டர்ன் போட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான். ஹீரோ வந்து அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாரு. அப்ப ஒரு வில்லன் வந்து வளர்க்குறாரு அவரை பழி வாங்கணும்னு. அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அப்பாவை பழி வாங்க போகும் பொழுது, இதுதான் என் அப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா பக்கத்துல போய் அவர் நின்றுகிட்டு வில்லனை எதிர்ப்பாரு. பழைய படங்கள்ல படம் பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி படம்லாம். இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு, கோட். அப்பான்னு தெரியுது, ஆனா இதெல்லாம் பிளான் பண்ணி அப்பா கூடவே இருந்து அப்பா வலிக்கிறது. அது மாடர்ன் ட்ரெண்டு. மாடர்ன் ட்ரெண்டுக்கு நம்ம அரிஸ்டாட்டில போட்டு குழப்ப வேண்டாம். வில்லன் கிட்ட இருக்க அந்த ஹீரோவுடைய பையன் இந்த ஹீரோவை அடிக்க வர்றான். ஒரு இடத்துல வந்து என்ன பண்றான், அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தட் இஸ் கால்ட் ரெகக்னிஷன். Identifies that the man whom he is going to kill is his father. அப்ப இப்படி நேர போய் உனக்கு முட்டி தூக்கி பறக்க விடணும்னு நினைச்சவன் என்ன பண்றான், அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு யூ டர்ன் போட்டு இவருக்கு முன்னாடி நிக்கிறான். ஏன் அப்பாவை கொல்லணும்னா என்ன தொற்று தாண்டி அப்பனை தொட முடியும், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு வில்லனை இது வரைக்கும் வளர்த்த வில்லனை போய் அடிச்சு துவம்சம் பண்ணுவான். This is called reversal of situation and recognition. Where a man becomes knowledgeable from ignorance, he moves to the knowledge zone. அது வரைக்கும் இக்னரன்ஸ்ல இருந்தான், ஆப்போசிட்டா இருந்த ஆளை பத்தி ஒன்னும் தெரியாம. ஆனா அந்த பக்கத்துல போய் தான் சின்ன வயசுல அவர் மூக்கு பக்கத்து மேல ஒரு மச்சத்தை பார்த்திருப்பான். அந்த மூக்கு மேல ஒரு மச்சம் பார்த்தனா, என் அப்பா தானே நீ அப்படின்னு அவன் கேட்பான். ஆமாடா நான் தாண்டா உங்க அப்பன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீ இங்க இருக்காத, அந்த பைசல் கேங் ரொம்ப மோசமானவங்கப்பா அப்படின்னு ஒரு டயலாக் வைப்பாங்க. அது வரைக்கும் படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வேற மாதிரி காம்ப்ளெக்ஸா அதை கொண்டு போனாங்க. Okay, so these are the two definitions. Did you get the definitions well, teachers? Yes, sir. Okay. அதுக்கு எக்ஸாம்பிளா ரிவர்சல் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அவர் எந்த ஒர்க்ல இருந்து கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, one is Oedipus Rex. The second one is a particular work by name Lynceus. அதே ரெகக்னிஷனுக்கு அவரு எங்க எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு அப்படின்னா, he takes from a work called Iphigenia. Aristotle, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு ரெகக்னிஷன் நடக்குது. இந்த ரேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இல்ல சார் நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, how are Orestes and Iphigenia connected அப்படின்னு போய் தேடி பாருங்க. ஓகே,
எஃபிஜீனியாவும் ஆரஸ்டஸும் எதிர் துருவங்களா நினைக்கிறாங்க. ஆனா எஃபிஜீனியாவுக்கு ஆரஸ்டஸ் யாருன்னு தெரிய வரும் பொழுது அவன் மேல அவ வச்சிருந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது அப்படியே மாறிடுது அப்படின்னு ஸ்டோரி வரும். ஓகே, இது ரெண்டுமே முக்கியமான பிளாட்னு சொல்லிட்டார், முக்கியமான எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளாட்னு சொல்லிட்டார். அது இல்லாம there is a third element of the plot. What is the third element of the plot? A scene of suffering. There will be a scene of suffering. இந்த சீன் ஆஃப் சஃபரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி there will be painful actions, destructive action, or death, or there will be bodily agony, there will be wounds. இத பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, கொதித்து எழுந்துருவார். எழுந்து போய் தன்னை தன்னை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்த அந்த வில்லன் பாக்குறவே அடிச்சு நொறுக்கிடுவார். அப்பா அப்படின்னு கத்திட்டு ஓடுவாரு. ஏன் அப்படின்னா வில்லன் வந்து அப்பாவை இவன் கண்ணு முடியாது சுற்றுவார். உடனே ஏன் அப்பனையா நீ கொன்ன, இந்தாடா வர்றேன் அப்படின்னு அவனை போட்டு அடிச்சு நொறுக்கி அவனை இவர் கொண்டு போட்டுருவாரு. That is how this particular scene emerges. Did you understand that, teachers? So we have come up to 11 chapters. I think this would be enough for today. Do you have any questions?